My question was, when the two of you heard the story, did you... இதில் ஒரே ஒரு கண்டிஷனு, நீங்கள் இப்படியே பேசுங்க, யாரும் டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது. யாராச்சும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் டென்ஷன் ஆகிடுவேன். அப்புறம் பாபி கலக்கடா. When the two of you heard the story, did you think that you were playing the hero or the villain? நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கதை கேட்கும் போது உங்களுக்கு சித்தார்த் ரோல் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சா இல்லைப்பா? எனக்கு ஆக்சுவலி கார்த்திகோட மொதல் ஸ்கிரிப்ட் ஜிகர்தண்டா. ஸோ நாளைக்கு நேரம் முடிஞ்சோடனே இந்த கதை சொல்லியிருந்தாப்புல. சொன்னோடனே நான் கார்த்திகிட்ட கேட்டேன், சேது ரோல் நான் பண்ணுவா அப்படின்னு கேட்டேன். உடனே அப்படி பார்த்தேன், தம்பி நீ எல்லாம் தாங்க மாட்டேன், வேற ரோல் பண்ணு அப்படின்னாப்புல. சரி, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 4 years கழிச்சு திருப்பியும் நான் ஆஃப்டர் சூதுக்கவும் நேரம் போய் நான் கார்த்திகிட்ட கேட்டிருந்தேன், நான் சேது நான் பண்ணுறேன்டா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டோடனே சரின்ட்டு ஒரு டெஷூட் வச்சுருந்தாப்புல. ஸோ அதுக்கப்புறம் தான் ஐ வாஸ் இன். தேங்க்யூ. ஸோ மதுரை 2 மாதம் ஷூட்டிங் பிரச்சனையே இல்லை. டெய்லி 4 வாட்டி. ஸோ அது எங்களோட ஜிகர்தண்டா டீம் வந்து அதில் ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணுவோம் நாங்களாம். அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு பரோட்டா கடை இருக்குது மதுரையில். ஒரு சாங்க்கு நடுவில் வந்து ஏதோ ஒரு சின்ன கையில் வந்து சால்னா ஊற்றிட்டான்னு சொல்லிட்டு அந்த கடையை பிரிச்சிருவோம் நாங்கள். அங்கே தான் நாங்கள் யூஸ்வலாக பரோட்டா சாப்பிட்ற கடை அது. அண்ட் நாங்கள் ஏற்கனவே நிறைய வாட்டி நிறைய ரவுடிங்க சண்டை போட்டு கடையை பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நாங்களும் பண்ணியிருக்கோம். அதை வந்து அப்படியே படத்தில் எடுத்து வச்சுட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ணோம். ஸோ 2 செட்டுக்கு நடுவில் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, காவியத்தலன் வாஸ் அ வெரி சீரியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என் வாழ்க்கையில். அது ஷூட்டிங் டைமாக இருக்கட்டும், பிகாஸ் அந்த டீமே ரொம்ப சீரியஸான டீமு. இந்த டீம் வந்து ரொம்ப என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இது ஒரு டிங்டாங்கான ஒரு டீம் இது. ஸோ அண்ட் ஐ திங்க் முக்கியமான ஒரு இது என்னன்னா, ஜிகர்தண்டா படம் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எனக்கு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கெலாம் அமிச்சாங்க. டாக்டர் வந்துட்டு, எங்கே போயிருந்தீங்க, உங்கள் கொழுப்பு சத்து அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஜிகர்தண்டாவின் ஒரு படம் எடுத்தேன், இனிமேல் அவங்களோடலாம் சேராதீங்க அப்படின்னாரு. ஸோ அதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காவிய தலைவன் அண்ட் ஜிகர்தண்டா. காவிய தலைவனுக்காக நான் ஜிகர்தண்டா செட்டில் வெயிட் போட்டேன், அவ்வளோதான். மற்றபடி த போத் ரியலி ஈஸி என்ஜாயபிள் ஃபிலிம்ஸ். தேங்க்ஸ். சிம்மா, உங்களுக்கு ஏதோ கேள்வி இருக்காமே?